ஷே பெஸ்டோ பிரமா, கணக்கு நல்லா கேட்டுக்கோ. தப்பு செய்கிறதுக்கு நான் பூமியில் நான் கொடுக்கல அப்படின்ட்டார். தப்பு செஞ்சு இன்னும் அவமதித்து இன்னும் போகிற நீதிமன்றம், கோர்ட்டு எல்லாமே டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிமன்றம், கடவுளுடைய நீதிமன்றத்தை மானிட பிறகு அவமதித்து போகிற. அப்போ அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அது நீதிமான் கடவுளால் தான் முடியும். கடவுள் தான் தண்டனை கொடுக்கார். இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுக்கார். புரியுதா? அந்தந்த நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கு ஏற்றி வழக்கு ஆடுதவன் போகிற பெட்டிஷன் எல்லாம் பார்க்குற வைக்கிற எல்லாம் அந்த பாவத்தை நீயே சேர்த்துக்கோ. கைலாசத்தில் எவ்வளோ பெரிய பாவத்தை ஏற்றி அந்த பாவம் எவ்வளோ பாவத்தை நீ சேர்த்து வச்சுருக்கேன்ட்டார். நான் உட்கார்ந்துருக்கேன், என் குடும்பம் உட்கார்ந்துருக்கு. என் குடும்பத்தார் உனக்கு மானிடத்தில் கொடுத்தா அந்த கணக்கை நீ பார்க்கலாம், அந்த பாவத்தை நீயே வாங்கிக்கோ அப்படின்ட்டார். அந்த பாவத்தை நீயே வாங்கிக்கோ. யார் வாங்கணும்? இது ஒரு படிப்பா, இது ஒரு கணக்கா, இது ஒரு வழக்கா அப்படின்னு கேட்கார். கடவுள் கேட்கார். அப்போ அந்த தண்டனை கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இன்றைக்கி தண்டனை போட்டார். நீ செஞ்ச பாவத்தை நீயே ஏற்றுக்கோ. நீதிமன்றம் கோர்ட்டில் நீயே ஏற்றுக்கோ. அந்த பாவத்தை நீயே ஏற்றுக்கோ. அந்த பாவம் பெரிய பாவத்தை நீயே ஏற்றுக்கோ. நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கு ஆடி வழக்கு ஓடுற பாவத்தை நீயே ஏற்றுக்கோ. சரியா? அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமாக சிவன் குடும்பம் நக்கால வாக்கால் விட்ட வாக்கு தப்பாது, இது தப்பாது, இது கூடிய சீக்கிரம் என்ன நடக்குன்னு பார். புரியுதா? புரிஞ்சிக்கோ. கடவுள் கணக்கு போடுதாருன்னா கடவுள்கிட்ட என்ன ஏதுக்கு என்ன அப்படின்னு உலக நாடே கேட்கணும். இந்தியா நாடு, தமிழ்நாடு, உலக நாடில் அது சொல்லி முடிச்சுடுவார். ஆனால் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் விரிச்சு போட்டு ஆடுத மாதிரி அரசியல்வாதி தூரா களை எடுத்து போடுவார். களை எடுப்பார். அது கூடிய சீக்கிரம் அவன் வீட்டில், அரசியல்வாதி வீட்டில் சங்கு ஊதி கிளியராக நடக்கும். நடக்காதுல்ல, சீக்கிரமாக துடிக்க அரசியல்வாதி வீட்டில் போகும். நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கறிஞர் வீட்லேயும் போகாதில்ல. தப்பு செய்கிறதுக்கு, பாவத்தை செய்கிறதுக்கு நீ உள்ளே வராத அப்படிங்கார். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை ஏன் கொடுக்கல? அந்த தண்டனை கடவுள் கொடுக்காதனால தான் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு ஆடுதான் பாடுதான். அப்போ என்ன அர்த்தம்? நாளும் பொழுது இழுத்து பறைக்கு போகிறது பேப்பரை வச்சு விளையாடுதான். ஒரு செத்த பேய் பேப்பர் பணத்தை வச்சு விளையாடுதான். அப்போ அதுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. அதுக்கு தண்டனை கொடுக்கலன்னா சோழி முடிச்சிடுவார். முக்கால் சத்தியம் நிறையா போகும்டா, நிறைய போட மாட்டேன் போகும். நீதிமன்றத்துக்கு பாவத்தை கொடுக்கார். இப்போ அந்த பாவ கணக்கு தான் நீதிமன்றத்துக்கு வரும். அப்போ அந்த நீதிமன்றம் கோர்ட்டில் நடத்துகிறோம் பூரா அனைத்து அந்த பாவத்தை காலை வச்சு உள்ளே போய் உட்கார்ந்தாலும் அந்த பாவம் தான், வெளியே வந்தாலும் அந்த பாவம் தான், நீ வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்து கிடந்தாலும் அந்த பாவம் தான். நிம்மதியான தூங்க விட மாட்டார். தூக்கம் உனக்கு வராது. நீதிபதி ஜட்ஜி கோட்டாரு, ஆணுக்கு பெண்ணுக்கும் வராது. முக்கால் சத்தியம், இது முக்கால் சத்தியம், இது முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ.